ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் 12 அன்று நடைபெறும் சக்தி வாய்ந்த சண்டி நவாக்ஷரி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து பிரசாதமாக பிளாக் அகேட் ஷிபு மணி காயினை பெற்றுக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய www.pujahomam.org. இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு உங்களிடம் வரவங்களுக்கு நீங்க என்ன சார் தீர்வு கொடுப்பீங்க ஆன்மீகம் சம்பந்தமா? இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு மனதில் நிறைய சிரமங்களை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். பரம்பரையாக வரக்கூடிய மனநோய்கள், இன்றைக்கு மனநோய்களை பொறுத்தவரையிலும் மாடர்ன் மெடிசன் என்னதான் பரம்பரை காரணங்களை அதிகமாக சொல்லலைன்னா கூட இன்றைக்கு பரம்பரையாக வரக்கூடிய மனநோய்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஃபேமிலி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது, டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரையிலும் ஏதாவது ஒரு மன உளைச்சலோடு போராடிட்டு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. எந்த மருத்துவ ரீதியான உளவியல் ரீதியான காரணங்களும் இல்லாமல் ஏற்படுகின்ற மனநோய் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற மனநோய். இப்போ ஒரு ஸ்கிசோஃப்ரினியாவோட ஒரு பேஷண்ட் வந்தாலும், ஒரு டிப்ரெஷனோட ஒருத்தர் வந்தாலும், அல்லது கடுமையான குடிப்பழக்க நோய், கடுமையான போதை பழக்க நோய்கள் ஒருத்தர் வந்தாலும், இன்றைக்கு நம்ம எல்லாருமே அதை அணுகுகின்ற முறை அப்படிங்கிறது வெறும் மருத்துவம் சார்ந்த முறையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அதற்கான தீர்வுகள் முழுமையாக கிடைப்பது கிடையாது. பழக்க வழக்கங்களை கொண்டு நோய்களை குணப்படுத்துதல், மருந்துகளை கொண்டு நோய்களை குணப்படுத்துதல், இந்த ரெண்டுமே செயல்படாத இடங்கள் அப்படிங்கிற இடங்கள் வரும்போது அந்த இடத்துல இறைநிலையையும் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் சார்ந்து உடலை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய சிகிச்சைக்கு தான். காலையில் எந்திரிக்கிறது தூங்குற வரைக்குமே அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த கோவிலுக்கு நாம் போயிட்டு வரோம், இறைவனை தரிசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காது? இந்த கோவிலுக்குள்ளே போ அப்படின்னு ஒரு கட்டளை வருது, கோவிலுக்குள்ளே போகிறாரு. சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறதுனால அந்த தோஷத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு, சுவாமியை பார்க்குறாரு, முடித்த உடனே அசரீரி சொல்லுது, நீ வடக்கு வாசல் வழியாக வெளியில் போயிடு. அப்போது பிரம்மஹத்தி அந்த கோவிலுக்கு போன உடனே அவர் வடக்கு வாசல் வழியாக வெளியில் போயிடுறாரு. பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி அந்த இடத்துல நடக்குது. அவருக்கு சித்தம் தெளிந்து விடுகிறது. மன அழுத்தம், தீராத கடன், விவாகரத்து ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணம் பண்ண முடியல, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சிரமம், குழந்தை படிக்கல, எந்த மனப்பிரச்சனையோடு இருந்தாலும் ஃபஸ்ட்டு திருவிடைமருதூர் போங்க. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆயுஷ் டாக்டர் கௌதமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சார். நம்ம மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் பொழுது நம்ம என்னதான் கிளினிக்கலாக அப்ரோச் பண்ணாலுமே நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஆன்மீகமாக அப்ரோச் பண்ணும்பொழுது அதுக்கு பலன்கள் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு உங்களிடம் வரவங்களுக்கு நீங்கள் என்ன சார் தீர்வு கொடுப்பீங்க ஆன்மீகம் சம்பந்தமாக? 5 முக்கியமான காரணங்களால் தான் நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம சொல்லுவோம். முதலாவது உடல் சார்ந்த காரணிகள். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய இயக்கம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், நம்ம சொல்லக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சீராக இருக்கணும். இதெல்லாம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனதுடைய செயல்பாடுகளும் இயக்கங்களும் தினசரி வாழ்க்கையில் சிரமம் இல்லாமல் நம்மளால் கழிக்க முடியும். ஸோ முதல்ல உடல் சார்ந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த காரணங்கள். ஓகே. லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், நம்மளுடைய தொழில், கடன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு மனதில் நிறைய சிரமங்களை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது பரம்பரையாக வரக்கூடிய மனநோய்கள். இன்றைக்கு மனநோய்களை பொறுத்தவரையிலும் மாடர்ன் மெடிசன் என்னதான் பரம்பரை காரணங்களை அதிகமாக சொல்லலைன்னா கூட இன்றைக்கி பரம்பரையாக வரக்கூடிய மனநோய்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே சார். நான்காவது காரணங்கள் அப்படிங்கிறது விபத்துகளால் ஏற்படுகின்ற மனநோய்கள். இன்றைக்கு நமக்கு நேரடியாக ஆக்சிடெண்ட் ஆனாலும், இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் மூளை சார்ந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும், இல்லை அதனால் நமக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள், நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட அனுபவங்கள் நமக்கு உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது 4வது வகையான மனநோய். 5வது கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற மனநோய். ஓகே. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்ப்போம், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஃபேமிலி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது, வேலை நல்லாயிருக்கும், எல்லாமே இருந்தாலும் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரையிலும் ஏதாவது ஒரு மன உளைச்சலோடு போராடிட்டு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. இது மன உளைச்சலால் ஏற்படுகின்ற ஒரு மனநோயாக நம்ம சொன்னாலும் கூட எந்த மருத்துவ ரீதியான உளவியல் ரீதியான காரணங்களும் இல்லாமல் ஏற்படுகின்ற மனநோய் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற மனநோயின்னு சொல்லுவோம். ரொம்ப ப்ராடாக சொல்லணும்னா 3 முக்கியமான ரீசன். ஆத்தியாத்மிகம், நமக்கே நம்ம வர வச்சுக்கிறது. பௌதிகம், சுற்றி இருக்க ஃபேக்டர்ஸ் நமக்கு வர வைக்கிறது. 3rd ஆதி தெய்வீகம், கர்ம வினைகள். ஸோ
ஸோ இந்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற மனநோயை பற்றி இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். இப்போ ஒரு ஸ்கிசோஃப்ரினியாவோட ஒரு பேஷண்ட் வந்தாலோ, ஒரு டிப்ரெஷனோட ஒருத்தர் வந்தாலோ, இல்லை ஒரு பைப்போலாரோட ஒருத்தர் வந்தாலோ, அல்லது ஒரு பிபிடின்னு சொல்லக்கூடிய பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோட ஒருத்தர் வந்தாலோ, அல்லது கடுமையான குடிப்பழக்க நோய், கடுமையான போதை பழக்க நோய்கள் ஒருத்தர் வந்தாலும், இன்றைக்கு நம்ம எல்லாருமே அதை அணுகுகின்ற முறை அப்படிங்கிறது வெறும் மருத்துவம் சார்ந்த முறையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அதற்கான தீர்வுகள் முழுமையாக கிடைப்பது கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் ஆயுர்வேத மருத்துவமும் சரி, நம்முடைய மருத்துவமனையும் சரி, நாங்கள் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையை சொல்கிறோம். சிகிச்சையிலேயே தெய்வ விபாஷ சிகிச்சை. ஆமாம், யுக்தி விபாஷயம்னு ஒன்று இருக்குது, தெய்வ விபாஷயம்னு ஒன்று இருக்குது, அதே போல் சத்வாவஜயம்னு ஒன்று இருக்குது. பழக்க வழக்கங்களை கொண்டு நோய்களை குணப்படுத்துதல், மருந்துகளை கொண்டு நோய்களை குணப்படுத்துதல், இந்த ரெண்டுமே செயல்படாத இடங்கள் அப்படிங்கிற இடங்கள் வரும்போது அந்த இடத்துல இறைநிலையையும் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் சார்ந்து உடலை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய சிகிச்சைக்கு தான் தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு பேர். அதில் 4 விஷயங்கள் உண்டு. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். மணி, மந்திர, ஔஷத, தியானம்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு மனநோய்கள் பெரும்பாலும் ஏற்படும் போது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நோயாளி தான். நோயாளி படுகின்ற சிரமம் தான். அப்போ இந்த மாதிரி சிரமத்தோடு ஒருத்தர் வரும்போது அந்த சிரமத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா அதற்கான முயற்சி வெறும் மருந்து சார்ந்த முயற்சியாக இல்லாமல், நான் சொன்ன மாதிரி மணி, மந்திர, ஔஷத, தியானம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய மந்திர ஓசையை தொடர்ந்து நம்ம கேட்க வைப்பது அல்லது சொல்ல வைப்பது, அதுக்கு பிறகு மருந்துகள், கடைசியாக தியானம். இந்த 4 விஷயங்களை ஒருங்கிணைக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் மருந்து செய்யாத வேலையை கூட இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே சார். சரி, இதுக்குன்னு பிரத்யேகமான கோவில்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனையோடு தான் எல்லாருமே காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்குமே அலைஞ்சிட்ருக்கோம். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்குன்னு பிரத்யேகமான கோவில், இந்த கோவிலுக்கு நாம் போயிட்டு வரோம், இறைவனை தரிசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காது? சரி, 2 கோயில்களை நம்ம சொல்லலாமா? முதல் கோவில் அப்படிங்கிறது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில். இந்த கோவிலுடைய மிகப்பெரிய தாத்பரியமே வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் ஒரு முறை தேரில் போகும்போது ஒரு அந்தணன் அந்த தேரில் அடிபட்டு இறந்து போகிறார். பொதுவாக அந்தணன் இறந்து போகும்போது நம்ம உடம்புல நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தோஷத்துக்கு பேர் தான் பிரம்மஹத்தி தோஷம். ஸ்ரீராமச்சந்திரனே இலங்கையில் ராவணனை கொன்ற பிறகு ராமேஸ்வரத்திற்கு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவர் அயோத்தியாவுக்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அந்தணனை யார் கொலை செய்தாலும், அவர்களுக்கு நிந்தனை செய்தாலும் வரக்கூடிய ஒரு பாபம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல அந்தணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் உயிர்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்முடைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ உயிர்கொலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அந்த உயிர்கொலை செய்யும் போது ஏற்படுகின்ற பாபம் நமக்கு மனநோய்களை உருவாக்கும். அப்போ அந்த வரகுண பாண்டியனுடைய தேரில் அந்தணன் செக்கும்போது அவருக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. பிரம்மஹத்தினா என்ன? மனநோய். நம்முடைய பிரம்மம்னா நான் யாருன்னே தெரியாமல் ஒரு மூடனா சுற்றி கொண்டிருப்பது, மனநிலை பிழன்று சுற்றி கொண்டிருப்பது, மன அழுத்தத்தோடு சுற்றி கொண்டிருப்பது தான் இன்றைக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. சிவன் கோபப்பட்டு பிரம்மாவுடைய தலையை எடுத்துட்டாரு. அவருக்கு பிரம்மஹத்தி ஏற்பட்டதுனால தான் பிக்ஷாடனராக உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வந்தார். அப்போ பிரம்மஹத்தி நம்ம எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த பிரம்மஹத்தி வரகுண பாண்டியனை பீடித்த போது அன்னை மீனாட்சியிடம் போய் அவர் முறையிடுறார், எனக்கு இந்த மாதிரி சிரமம் இருக்கே, இதுலேருந்து நான் எப்படி வெளிவர முடியும் அப்படின்னு. அப்போ தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு சோழ மன்னன் படையெடுத்து வர்றார். இவருக்கு தான் பிரம்மஹத்தி, இவர் தான் மனநிலை சரியில்லாமல் இருக்காரே, சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ மீனாட்சி கோவில் போயிட்டு அவர் அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாள் சொல்கிறாங்க, நீ இந்த போரில் வெற்றி பெறுவ, ஆனால் போரை தாண்டி போ, திருவிடைமருதூர் வரும், அங்கே போ, மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் போகிறாரு போருக்கு, அந்த சோழனை ஜெயிக்கிறாரு, அவரை துரத்துக்கிட்டே போகிறாரு, கடைசி வரலும் ஜெயிக்கணும்னு. அப்போ போகும்போது ஒரு இடத்துல அந்த எதிரியுடைய பரிவாரங்கள் எல்லாம் காணாமல் போகுது. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் வாசலில் அவர் நிற்கும்போது அவர் சொல்கிறாங்க, இந்த கோவிலுக்குள்ளே போ அப்படின்னு ஒரு கட்டளை வருது. கோவிலுக்குள்ளே போகிறாரு. அது சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறதுனால அந்த தோஷத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் அந்த தோஷம் என்ன பண்ணுது, கிழக்கு வாசலில் நிற்குது. இவர் கோயிலுக்குள்ளே போகிறாரு, சுவாமியை பார்க்குறாரு, பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறாரு.
முடித்த உடனே அசரீரி சொல்லுது, நீ வந்து வடக்கு வாசல் வழியாக வெளியில் போயிடு. அப்போது பிரம்மஹத்தி அந்த கோவிலுக்கு போன உடனே அவர் வடக்கு வாசல் வழியாக வெளியில் போயிடுறாரு. பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி அந்த இடத்துல நடக்குது. அவருக்கு வந்து சித்தம் தெளிந்து விடுகிறது. அதன் பிறகு வரகுண பாண்டியன் அவருடைய மொத்த இருப்பிடத்தையும் அந்த இடத்துக்கு மாற்றி அந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு தேவையான திருப்பணிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. திருவிடைமருதூர் எவ்வளவு நாளுக்கு இருக்கோ அவருடைய பெயரும் இருக்குங்கிறது அவர் வாங்கி வந்த வரம். இது அந்த மனநோயை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரக்கூடியவர்கள், மனநோயினால் போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே திருவிடைமருதூருக்கு சென்று அங்கு இன்றும் நடக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜையில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து திருவிடைமருதூருடைய மனநோய், மன அழுத்தம், தீராத கடன், விவாகரத்து ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணம் பண்ண முடியல, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சிரமம், குழந்தை படிக்கல, எந்த மனப்பிரச்சனையோடு இருந்தாலும் ஃபஸ்ட்டு திருவிடைமருதூர் போங்க. ரெண்டாவது கோயில் பெங்களூரில் இருக்கக்கூடிய உடுக்கத்தூர் சுவாமிகள் கோவில், சித்தர் கோவில், சித்தரோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, உங்களுடைய கர்ம வினைகளை வாங்கிக்கக்கூடிய சக்தி வந்து சித்தருக்கு உண்டு. பொதுவாக சித்தர்னா வரம் கொடுப்பாங்க, இவர் உங்ககிட்ட இருக்க கர்மத்தை எடுத்துருவார். ஸோ மனநலன் பாதிப்போடு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், இன்றைக்கி எப்படி நம்ம திருவிடைமருதூர் போனால் நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன அமைதியும் சாந்தியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கிறதோ, அதே போல் நீங்கள் பெங்களூர் அல்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏரிக்கு பக்கத்துலேயே, பெங்களூரில் ஒரே ஒரு திருவள்ளுவர் சிலை தான் உண்டு. மொத்த கர்நாடகத்திலே ஒரே திருவள்ளுவர் சிலை தான். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நேராக பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கத்தூர் சுவாமிகளுடைய கோவில் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா முதல்ல ரைட் சைடில் பார்க்குறதே சுவாமியோட ஜீவசமாதியை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே போய் அவர் கூட உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் செஞ்சு, அந்த சுவாமிக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கறது போர்வை தான். அந்த போர்வையை கொடுத்து பிரார்த்தனை பண்ணால் இந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திங்கிற மாதிரியே கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற மனநோய்கள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக சார், கர்ம வினை அப்படின்றது தான் மன அழுத்தம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரீசன். அந்த ரீசன் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கி மக்கள் இல்லை, எல்லாருமே அந்த ஒரு பிரச்சனையோடு தான் இருக்காங்க. அதுக்கு மருத்துவமாக நாம் பதில் சொன்னாலுமே ஆன்மீகமாக நிறைய பேர் தேடுறவங்க இருக்காங்க. அந்த தேடக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கி நாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.